முதல் முத்தம் சாயங்கால நேரம் பீச் ஓரம். மாமா. ஆமாம், முறைப்படி வேணியை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. கொஞ்ச நாளில் வேணிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க அப்பா வாக்கு கொடுத்தாரு. கேள்வி கேட்டதுக்கு பதில காணும். வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் கிடைக்கல, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சம்பளத்தில் சீக்கிரம் வேலை கிடச்சிருமாமா. இந்த ஒரே கேசட்டை ரொம்ப நாளாக நீங்களும் ஓட்டுறீங்க. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. என் கெட்ட நேரம். அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனில் உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதிச்சேன். ஆனால் ஏன் சம்மதிச்சேன்னு ஒவ்வொரு நாளும் நிலக்கண்ணாடி முன்னால் நின்று பூன்னு என்ன நானே துப்பிக்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்ப வாயில் அரிசி போட்டு சங்கூதி மேலே கிளப்பி விட்ட பிறகா? தம்பி, எந்த தகப்பனுமே பொண்ணுக்கு நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். நானும் அந்த மாதிரி தான். இப்பவும் ஒன்று கெட்டு போகலை. என் பொண்ணு அழகா இருக்கா, படிச்சிருக்கா, நான் அந்தஸ்தோட இருக்கேன். உன்னை விட பெற்றா ஒரு மாப்பிள்ளை கிடப்பான். ஏங்க யாராது? என்னங்க, என்ன இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமேங்க? நம்ம பொண்ணுக்காக தானே. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேசலாம், ஆனா டிசிஷன் ஏரியாக்குள்ள வரக்கூடாது. கையை வெட்டிக்காம காய்கறியை வெட்டுறீ. ஹலோ செவத்த தம்பி, இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, சினிமா தியேட்டருக்கு போறது, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றது, இந்த SMS கொடுத்து விளையாடுறது, ராத்திரி முழுக்க போன்ல பேசுறது அடியோட விட்டுறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்திரிச்சு போடான்னு அர்த்தம். பைய மாமா டேய், இருங்க இருங்க. வேணியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கல, அவளுக்கு கொடுத்தேன். அவ எனக்கு கொடுத்துருக்கா. யோசிங்க, நிதானமா உங்க முடிவை சொல்லுங்க. இல்ல நான் வேற மாதிரி யோசிச்சிருவேன். வரட்டா? யார் மேல உள்ள தைரியத்தில் இப்படி பேசிட்டு போறான்? சொல்லுவேனி. ஹலோ வெற்றி, அப்பா மாறுற மாதிரி இல்லை. இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். இனிமேல் உன் கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சு? கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு என்ன பொண்ணு வேற பார்க்க வராங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. அதான் இப்போவே கிளம்புறேன். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா கேளு. எனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு இப்போ வேலை இல்லை. உன்னை நான் தான் வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும். அப்புறம் நீ தம் அடிப்ப, தண்ணி அடித்தா உளருவ, தூக்கத்தில் நல்லா குரட்ட விடுவ. போக போக உனக்கு தொப்பை வரும், முடி கொட்டும். இது தவிர வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. இது தானடா நீ டெய்லி தண்ணி அடித்தா உளர்ற. நான் சர்ச் ரோட் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன். அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போ. நீ நல்லா யோசிச்சியா? நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணுறேன். நீ எப்போ வருவ? சரி, ஜான் காலுக்காக வெயிட் பண்ணுறேன். அவனை பார்த்துட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரி.